திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். கண்காட்சியில் சிறப்பம்சமாக பனிப்பிரதேசம் எவ்வாறு இருக்கும், அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் உயிரினங்கள் ஆகியவற்றை தத்ரூபமாக மாணவர்கள் வடிவமைத்து காட்சிப்படுத்தியிருந்தனர். அதேபோல பாலைவனம் மற்றும் அங்கு வாழும் உயிரினங்கள், ஆழ்கடலில் உள்ள உயிரினங்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றையும் மாணவர்கள் தத்ரூபமாக உருவாக்கி பார்வையாளர்களை கவர்ந்தனர். இவற்றுடன் மாணவர்கள் தயாரித்த கூட்டு நுண்ணோக்கி, மனித உடலில் உறுப்புகள் செயல்படும் முறை, இதய துடிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதற்கான மாதிரிகள், செம்மண் கலந்த நீரை சுத்தமான நீராக மாற்றும் இயந்திரம், காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கும் முறை, மழைநீர் வீட்டின் மேல் விழுந்தால் அலாரம் அடிக்கும் இயந்திரம், மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் முறை, நூற்பாலைக்கு தேவையான இங்கு தயாரிக்கும் இயந்திரம் போன்ற பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. சிறு குழந்தைகள் உருவாக்கிய சூரிய குடும்பம் மற்றும் வானத்தில் நிலாவின் செயல்பாடு உட்பட பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டு பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் அறிவியல் கண்காட்சியில் வேதியியல், இயற்பியல், விலங்கியல் துறைகளில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளின் புகைப்படங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. பள்ளியில் நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியை அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். ஸ்கூல் பெரியக்கோட்டையில் இன்னைக்கு கிரியா சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. குழந்தைங்கலாம் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் லைஃப், இல்லை லைஃப் இன் டெசர்ட், அதுக்கப்புறம் பனிப்பிரதேசம் குழந்தைங்களுக்கு அப்படியே தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. என் குழந்தைலாம் S2 தான் படிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு அது அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் எதுனா ஃபுட்டு அடல்ட்ரேஷன், அதுக்கப்புறம் நேச்சுரலாக எப்படி காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறது, சோப் ப்ரிப்பேர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு மேக்கப் ரிமூவர்லாம் நேச்சுரலாக பண்ணுறது, அதெல்லாமே நல்லா குழந்தைங்க அழகாக புரிஞ்சு நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. வணக்கங்க. நான் சாந்தி ஸ்கூல் பெரியக்கோட்டையிலேருந்து பேரண்ட் பேசுகிறேன். சயின்ஸ் எக்ஸிபிஷன் சாந்தி ஸ்கூலில் நடந்துட்டுருக்கு. அதில் குழந்தைங்க எல்லாருமே நிறைய பேர், ஒரு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மக்கும் குப்பையில் இருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம், அப்புறம் வாட்டர் சோர்ஸில் இருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம், இதெல்லாம் அதில் ரொம்ப தத்ரூபமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட் அடல்ட்ரேஷன், எப்படி ஃபுட் ப்ராசஸ், அதுலேருந்து அடல்ட்ரேஷன், ஸோ அது எல்லாமே அதில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு சீக்கு இன் டெப்த்து ஆழ்கடலுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு, என்னென்ன விஷயம் போயிட்டுருக்குங்கிறதையும் அந்த எக்ஸிபிஷனில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் வாட்டர் சோர்ஸ், ஏர் சோர்ஸ் அண்ட் மக்கும் குப்பையிலேருந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ரொம்ப அவங்களுக்கு ஃப்யூச்சர் லைஃபுக்கு, அட் ப்ரெசென்ட் அவங்க படிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம மனித உடலில் இன்னர் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன பண்ணால் ஹார்ட் நல்ல ஆக்டிவேட் ஆகும், என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஆகும், ஸோ ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம உண்மையாலுமே நேரில் பார்க்குற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நான் சாந்தேன். நாங்கள் சாந்தி ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். ஸோ நாங்கள் இப்போ கிரியா எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸிபிஷன், அதில் நாங்கள் நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறையா புது டாபிக்ஸ், புது பேர்லாம் நிறையா பேர் பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் அக்வாட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க, ஏரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க, நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிரியா எக்ஸிபிஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே குழந்தைங்க நல்லா க்ரியேட்டிவாக அவங்களோட தாட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணி வாட் ஆர் டு பி த ப்ராடக்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு, என்னென்ன பண்ணலாம், அவங்க மூலமாகவே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வரவழைச்சு அந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கி அவங்களே அது டீச்சர்ஸும் நல்லா பிரின்ஸிபல் எல்லாம் அவங்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி குழந்தைகளாகவே நல்லா அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, க்ரியேட்டிவாக இருக்காங்க. குழந்தைகளோட இந்த எக்ஸிபிஷன் ஒரு எஜுகேட்டிவாக மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் பிள்ளைங்க சும்மா படிச்சுட்டு செல்லு பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணி எஜுகேட்டிவாக மோட்டிவ் பண்ணி இவங்க பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களே இது பண்ணும்போது அடுத்த வருஷம் அவள் பண்ணியிருக்கா, இந்த வருஷம் நம்ம பண்ணுவோங்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் போட்டி போடுற மாதிரி அந்த பிள்ளைங்க நல்லா பண்ணது மட்டும் இல்லை, அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களோட ஸ்டேஜுக்கு அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. டீச்சர்ஸ் கோஆப்ரேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷன் இஸ் வெரி குட்.